கிறிஸ்துவிலே மிகவும் பெரியமானவர்களே, 11/6/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அந்த தகப்பன் எங்களோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விளக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. நன்மையும் கிருபையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். எரேமியா 1:8 உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா. சகலவிதமான ஆசீர்வாதமும் இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 11/6/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசம் நீ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்திலே உம்முடைய கிருபை, விடுதலை, ஆசீர்வாதம் இருக்கும்படி நீர் செய்தல்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூட இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் என்றும் என்று மாறாதவராய் இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளர முடியும். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.